ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாப். இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நம்மக்கிட்ட கமெண்டில் கொஸ்டின்ஸ் அவங்களுடைய டவுட்டுகள் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அதில் தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைபர் என்ன கேள்விகளை கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து பொருட்களை வந்து எங்கே வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கடை வச்சுருக்கிறது ஈரோட்டில். அப்போ எனக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல வாங்கினா தான் எனக்கு வந்து அது டைமும் சேவ் ஆகும், பார்சல் செலவு, நம்ம போக்குவரத்து செலவு எல்லாமே வந்து குறையும். நீங்கள் உங்கள் கடைகள் எங்கே இருக்கோ அதுக்கு அருகாமையில் உள்ள மொத்த கடையில் வாங்குறது வந்து நல்லது. அப்போ தான் உங்களுக்கு வந்து டைமும் சேவ் ஆகும், உங்களுக்கு அதுக்கான செலவுகளும் மிச்சமாகும், போக்குவரத்து செலவுகளும் மிச்சமாகும். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் கடை வைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து புதுசுன்னா நீங்கள் வந்து கடைக்கு ஒவ்வொரு ஏஜென்சி இவங்கெல்லாம் கடைக்கு வந்து ஆர்டர் எடுப்பாங்க. உங்கள் கடைகள் இப்போ புதுசில் வரலனாலும் அப்புறம் இருக்க ஒவ்வொருத்தராக தெரிய ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுடைய கடைகள் ரொம்ப அவுட்ராக இல்லாமல் கொஞ்சம் மெயின்லியாக இருக்கிற பட்சத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வருவாங்க. உங்கள் கடைகள் கொஞ்சம் உள்ளே இருக்குதுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் ஜாஸ்தி உள்ள கடைகளில் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் பார்க்குறது கிடையாது. கொஞ்சம் மெயினான கம்பெனிஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கிறவங்கெல்லாம் வேணாலும் வருவாங்க. கடை வீதிகள் இருக்குதோ, அங்கே ஹோல்சேல் ஷாப்ஸ் எங்கே இருக்குதோ அங்கே வந்து நீங்கள் மளிகை பொருட்களை வாங்கிக்கலாம். மளிகை, சோப்பு, இந்த மாதிரி ஷாம்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் டீ தூள் இதெல்லாமே நீங்கள் ஹோல்சேல் கடையிலேயே வாங்கிடலாம். பிஸ்கட்டும் உங்களுக்கு வந்து ஒரு பிரிட்டானியா, சன்ஃபீஸ்ட் அவங்க டீலர் வந்தாங்கன்னா அவங்ககிட்டயே ஆர்டர் போட்டுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து கடைகளில் போய் ஹோல்சேல் கடையிலேயே வாங்கிக்க வேண்டியது இருக்கும். மோஸ்ட்லி அதிகமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஹோல்சேல் கடைகளில் ரொம்ப ரேட்டெல்லாம் போகிறதில்ல. ஓரளவுக்கு டீலரும் அவங்களும் ஈக்குவலாக தான் போட்டுட்ருப்பாங்க. ஸ்டேஷ்னரி மற்றும் நாவல்டி பொருட்கள்லாம் எங்கே வாங்கணுன்னு கேட்டிருக்கிறீங்க. அதெல்லாமும் நீங்கள் வந்து உங்கள் ஊர் கொஞ்சம் சின்ன ஊராக இருந்தால் அந்த ஊர் கடை வீதிகளில் அந்த மாதிரி பொருட்கள் கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே ஒரு 1-2 கடைகள் வச்சாலும் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி போடுவாங்க. நாவல்டி பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து ரேட்டு ஜாஸ்தி தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு பருப்பு வாங்குறீங்களா, இந்த விலைன்னு தெரியும், அதனால் அதுக்கெல்லாம் ரேட் கரெக்டாக வைப்பாங்க. இந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் ஜாஸ்தி ரேட்டு தெரியாதனால அது கொஞ்சம் சின்ன கடை வீதிகளில் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி 1-2 கொஞ்சம் ஜாஸ்தி வைக்க வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியும். நீங்கள் கொஞ்சம் பெரிய கடை வீதிகளில் போய் வாங்கணும். இப்போ நானே இருக்கிறேன்னா, நான் வந்து ஈரோட்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறேன். அப்போ நான் என்னுடைய மளிகை பொருட்களை நான் வந்து இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். நாவல்டி பொருட்கள் எல்லாம் வந்து ஈரோட்டில் போய் தான் வாங்குகிறேன். எனக்கு அங்கே வந்து ரேட்டு கரெக்டாக இருக்கும், எல்லா பொருட்களுமே கிடைக்கும். ஆர்டர் போடுறதுக்கு ஃபஸ்ட்டுலேயே நீங்கள் கடை வைக்கிற ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து அதை ஆர்டர் போடுறதுனா உங்களுக்கு கஷ்டம், எது சேல்ஸ் ஆகும் என்னன்னு தெரியாது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த கடைகளில் போயே வாங்கணும். உங்களுக்கு கடை வீதிகள்லையே அந்த எல்லா கடைகளுமே லைனாக கடைகள் தான் இருக்குது. நீங்கள் ஒரு கடையில் வாங்கலாம், அப்புறம் அந்த கடை ஒத்து வரலாம், நீங்கள் அடுத்த கடையில் வாங்கலாம். ஒரே கடையில் தான் வாங்கணுன்ட்டு இல்லை, இந்த கடையிலையும் கேட்கலாம். ஏதோ ஒரு பொருள் நீங்கள் ஒரு 2-3 பொருள் ரேட்டு கேட்டுட்டு அடுத்த கடையிலையும் போய் ரேட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த கடையாக ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் அப்படி ஒரு கடையில் நீங்கள் எந்த கடை உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த கடையில் நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் போய் உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஆர்டர் போடுறது கஷ்டமாக இருக்கும். என்ன பொருள் வாங்குறதுனே உங்களுக்கு தெரியாது. அதில் ஒரு 2 ஐட்டம் இருந்துச்சுன்னா உங்கள் ஏரியாவுக்கு எந்த பொருள் எந்த ரேட்டில் உள்ள பொருள் விற்கிதுங்கிறதும் உங்களுக்கு வந்து புரியாது. இப்போ ஸ்டார்டிங் எல்லா பிஸ்னஸ்லையுமே எல்லாத்துக்குமே கொஞ்சம் நம்ம அதை கற்றுக்கணும் இல்லையா? கற்றுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் திணறல் வரதான் செய்யும். ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கிறப்போ நீங்கள் கடைகளில் போய் ஆர்டர் போட்டுருங்க. நீங்கள் கடை வச்சுருக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் கஸ்டமர் கேட்பாங்க. நீங்கள் கேட்குறப்போ நீங்கள் அதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். மளிகை பொருளுமே சரி, நீங்கள் வந்து கடைசி பீஸ் ஒன்று எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு சோப்பே வச்சுருக்கிறீங்க, ஒரு 6 சோப்பு வச்சுருக்கிறீங்க, அந்த லாஸ்ட்டு சோப்பு நீங்கள் எடுத்து விற்கிறப்போ நீங்கள் உடனே அதை எழுதி வச்சிடணும். நீங்கள் கடை வீதிகள் போகிறப்போ உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வராது. அப்போ ஞாபகம் வராத பொருட்கள் மடி இல்லைன்னு சொல்ல வேண்டியது இருக்கும். உடனே நம்ம கடை வீதிக்கும் போயிட்டுருக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. நமக்கு மளிகை கடைங்கிறப்பவே ஒர்க்கு ஜாஸ்தி. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல் ஒர்க்கு. நம்ம வந்து சும்மா இடையில நகர்றதுக்குலாம் டைமும் இருக்காது. அதனால் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு மளிகை ஹோல்சேல் கடையிலேயே வாங்குறீங்கன்னா போய் வாங்கிட்டு இருக்கலாம். அப்போ நீங்கள் கொஞ்சம் வியாபாரம் பிக்கப் ஆச்சுன்னா அந்த கடைகளும் உங்களுக்கு பழக்கமாயிக்கும். அப்போ ஆர்டர் போட்டால் நீங்கள் கடையில் டெலிவரி பண்ணுறீங்களா நீங்கள் கேட்டுட்டு
அப்படி டெலிவரி பண்ண சொல்லியும் நீங்கள் கடையிலேருந்தே ஆர்டர் போட்டு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்டேஷ்னரிஸ், இந்த மாதிரி நாவல்டி பொருட்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டார்டிங் போய் பார்த்து வாங்குங்க. அதுவும் அளவாக வாங்குங்க. எது உங்களுக்கு விற்கிதுன்னு தெரியணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வைங்க. அது டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு வர டிரான்ஸ்போர்ட் எதுன்னு பார்த்துக்கணும். நீங்கள் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து கொடுக்குறாங்களா பார்த்துக்கணும். அவங்க மோஸ்ட்லி மெயினில் வருவாங்க, ரொம்ப அவுட்டராக இருந்தால் உள்ளே வரமாட்டாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெயினில் இருக்கிற கடைகளில் நீங்கள் சொல்லி இறக்க சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஏதாவது நீங்கள் பண்ணி பார்சல் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த கடை ஒத்து வருதோ அந்த கடையில் நீங்கள் ஒரு 4-5 டைம் நீங்கள் போய் வாங்கிட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பரையும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பொருள் தேவைப்படுறப்போ ஃபோன் பண்ணி சொல்லி அனுப்பிவிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். அது நீங்கள் வந்து என்ன டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பணுங்கிறதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து அவங்கக்கிட்ட சொல்லணும். கடைகள் நாம் சொல்கிற டிரான்ஸ்போர்ட்டில் அவங்க அனுப்பிடுவாங்க. அப்புறம் அந்த பொருளை பிக்கப் பண்ணுற பொறுப்பு நம்மளோடது. அப்போ நீங்கள் அந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு என்ன டிரான்ஸ்போர்ட் வருதோ அவங்க நம்பரை வாங்கிட்டு அவங்கள வந்து நீங்கள் கடைகளில் கொண்டு வந்து இறக்குறீங்களா என்னன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுட்டு இந்த டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிவிடுங்கன்னு சொன்னால் அவங்க அனுப்பிவிட்ருவாங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனை வராது. நீங்கள் டிரான்ஸ்போர்ட் நீங்கள் ஆல்ரெடி சொல்லி வச்சுருப்பீங்க, இந்த மாதிரி இதில் போடுற நீங்கள் ஒரு டைம் ஒன்ஸ் சொன்னீங்கன்னா போதும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்கள் கடை பேரை பார்த்தா அவங்களே கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. இந்த கடைகள் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக நான் வாங்குற இடத்துல தான் நீங்கள் நான் வந்து இங்கே ஈரோட்டில் இருக்கிறேன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்குறப்ப தான் உங்களுக்கு அதில் பெனிஃபிட். ஏன்னா அதிக செலவாகிறப்ப நம்ம லாபத்துலேருந்து தான் அதெல்லாம் போகும். அதனால் நம்மளுக்கு பக்கத்தில் ஈஸியாக எப்படி வாங்க முடியுது, அங்கே என்ன கடைகள் இருக்குது, எல்லா கடை வீதிகளுமே இந்த மாதிரி கடைகள் எல்லாமே லைனாக இருக்கிறாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கிடைக்காத பொருளே இல்லை. நம்ம சப்ஸ்கிரைபர் சசிகுமார் கேட்டிருந்தாங்க, சென்னையிலேருந்து கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு பொருட்களுக்கு வந்து வாங்கின விலையும் சேர்த்து சொல்ல சொன்னாங்க. கண்டிப்பாக இனிமேல் நான் எடுக்கிற வீடியோகளில் வாங்குகிற விலை விற்கிற விலை ரெண்டுமே சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு எந்தெந்த பொருட்களில் லாபம் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துடும். மைண்டில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பார்க்குறப்ப தான் புதுசாக வரவங்களுக்கெல்லாம் இந்த டவுட்டு இது நான் இனிமேல் வர வீடியோக்களில் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுற மாதிரி நான் எல்லா வீடியோக்களையும் நான் போட முயற்சி பண்ணுறேன். நீங்களும் உங்களுடைய அதுக்கு மேலே உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் போடுங்க. நான் ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். வாசுக்குட்டிங்கிறவங்க சேலத்தில் கடை வச்சுருக்கிறதா சொன்னாங்க. அவங்களுக்கு சேலம் தான் மளிகைக்கு மெயினான பர்ச்சேஸ் பண்ணுற இடமே சேலம் தான். சேலத்தில் தான் ரேட் கம்மி. நீங்கள் அந்த சேலத்தில் லீஃப் பஜார் இங்கெல்லாம் போனால் அவங்க வாசுக்குட்டிங்கிறவங்க நல்லாவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரேட்டு கம்மியாக. நானுமே இங்கே கடைக்கு அரிசியெல்லாம் நான் சேலத்துலேருந்து தான் மில்லிலேருந்து தான் நான் வர வச்சு வாங்கிட்டுருக்கிறேன். உங்கள் சேலத்தில் இருக்கிறப்போ நீங்கள் அங்கேயே நல்லா பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் கடை வீதிகளுக்குள்ளே போய் கொஞ்சம் சுற்றுங்க, ஒரு அரை நாள் லீவ் போட்டாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் நல்லா எல்லா கடையும் ஃபுல்லாக கொஞ்சம் ரவுண்ட் அடித்து எல்லாம் 4 கடைக்குள்ளே போய் பார்த்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு தெளிவு நான் சொல்கிறத விட நீங்கள் போய் கடைகளில் உங்கள் கடைகளில் நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ கஸ்டமர் என்னென்னு கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கும். நீங்கள் கடை வீதிகளுக்குள்ளே போய் எல்லாம் கடைகளில் ஏறி இறங்குங்க, ஹோல்சேல் கடைகளில். அப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கும் என்னென்ன பொருள் இருக்குது, நம்ம கஸ்டமர் என்னென்ன கேட்குறாங்க. பொருட்களை வந்து அளவாக பார்த்து வாங்கி வைங்க. அப்புறம் நீங்கள் எது விற்கிது என்னென்னு உங்களுக்கு இருக்க அனுபவங்கள் வந்துடும் கடையில் வியாபாரம் பண்ண. அப்போ அந்த அனுபவத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து அதை பார்த்து உங்களுடைய பர்ச்சேஸ்களை கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை வந்து ஜாஸ்தி பண்ணுங்கள். மெயினாக கடையில் வந்து கடன் விடாதீங்க. கடன் விட்டிங்கன்னா மறுபடியும் வாங்கிட்டு அடுத்த பக்கம் போயிடுவாங்க, இங்கே வரமாட்டாங்க. நீங்கள் முன்னாடி கடன் கிடையாதுன்னு எழுதி போட்டு ஸ்டார்டிங்லேயே கடன் விட்டு பழகிடாதீங்க. கடன் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பொருட்கள் வாங்கி போடுறதுலேயே சிக்கலாயிக்கும். அந்த கஸ்டமரும் மறுபடியும் வரமாட்டாங்க. நீங்கள் இன்னைக்கு கடன் இல்லைன்னு சொன்னால் கூட ஒரு வாரம் கோவிச்சிட்டு போவாங்க, அப்புறம் அடுத்த டைம் அதுக்கப்புறம் வந்துடுவாங்க. நீங்கள் கடன் விட்டிங்கன்னா மறுபடியும் வாங்கிட்டு எல்லா கஸ்டமரும் அப்படி பண்ண மாட்டாங்க. சில பேர் கரெக்டாக கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, ஒரு ரூபானாலும் சொல்லி கொடுக்குற கஸ்டமரும் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி கஸ்டமரும் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு யார் எப்படின்னு என்னென்னு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து கடன் ஜாஸ்தி விட்டிங்கன்னாவே கடை நடத்துறது கஷ்டம். கடை கொஞ்சம் மெயினில் தான் இருக்குது, ரோட்டில் தான் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு எல்லா ஏஜென்சிகளும் ஓரளவுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் அதுக்கும் மீறி தேவைப்படுறது ஹோல்சேல் கடைகளில் நான் ரொம்ப வருஷம் இருக்கிறனால பழக்கங்கிறனால ஃபோன் பண்ணி சொன்னால் எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. ஹோல்சேல் கடையில் சொன்னால் அவங்களே கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் மீதி பொருட்கள் நான் எங்கே வாங்குவேன்னா ஈரோடு போவேன். ஸ்டார்டிங் அப்படி தான் நானும் ஒரு 2-3 கடைகள் போய் பார்த்தேன். அப்போ நம்மளுக்கு எந்த கடை செட் ஆகுதோ இது ஓகே அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் போயிட்டே இருக்கிறப்ப தான் அந்த கடைகள் உங்களுக்கு பழக்கமாகும். நம்ம தெரிஞ்ச டிரான்ஸ்போர்ட் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க கடைகளில் போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஒரு சில டிரான்ஸ்போர்ட்டு தான் நம்ம சொல்கிற கடையில் போய் பொருட்கள் எடுத்துகிட்டு வருவாங்க. மீதி டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் கடைக்காரங்க போய் அவங்க ஆஃபீஸில் போய் போடணும்.
எனக்கு தெரிஞ்ச டிரான்ஸ்போர்ட் வந்து அவங்க சொன்ன நம்ம சொல்கிற கடைகள்லேயே போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதனால் நான் வந்து அங்கே ஃபோன் பண்ணி ஜிபே பொருட்களை ஆர்டர் போட்டுட்டு ஜிபே பண்ணிவிட்டு டிரான்ஸ்போர்ட்டில் அந்த அண்ணன்ட்ட சொன்னால் அவங்க போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நீங்களும் இருக்க அப்படி ஒவ்வொன்றா இப்போ ஒவ்வொருத்தரையும் நீங்கள் உங்களுக்கும் பழக்கமாக்கணும். நீங்களும் அந்த பொருட்களை வந்து இருந்த இடத்துல இருந்தே வாங்கிடலாம். கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் மட்டும் அந்த எல்லாம் தெரிகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை டிரான்ஸ்போர்ட்டை தெரிஞ்சுக்கணும், கடை வீதிகளை தெரிஞ்சுக்கணும், நம்ம ஏரியாவுக்கு என்ன டிரான்ஸ்போர்ட் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங் நீங்கள் கொஞ்சமாக வாங்குறீங்கன்னா நீங்கள் கையிலே கூட எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஜாஸ்தியாக வாங்கினா மட்டும் நீங்கள் வந்து பார்சலில் போடுங்க. டிரான்ஸ்போர்ட்டுங்கிறப்போ உங்களுக்கு பார்சலுக்கு ரொம்பவும் ஜாஸ்தி காசு ஆகாது. இப்போ நான் ஈரோட்டிலேருந்து இங்கே ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறேன்னா எனக்கு என்ன ஒரு பார்சலுக்கு 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. அவ்வளோதான் வரும் சார்ஜு. அது ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்து. ரெகுலர் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறப்போ இங்கே 40 ரூபா வாங்குறாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யாழினி ஜோசப் வந்து தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து கமெண்ட்டுகளை அனுப்பி நம்மளுக்கு தொடர் ஆதரவுகளை கொடுத்துட்ருக்குறாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் கமெண்டில் தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அத்தனை பேர்த்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.